இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து சமீபமா ஓபன் பண்ண ஜிடி நாயுடு பாலம், அதுக்கப்புறம் செம்மொழி பூங்கா. இதெல்லாமே மக்களுக்கான திட்டமா இருக்கா இல்ல வாக்கரசியலா இருக்கா அப்படின்றது மக்களோட கருத்து என்னங்கறத கேட்க போறோம். சமீபத்துல வந்து இந்த ஜிடி நாயுடு பாலம், அதுக்கப்புறம் செம்மொழி பார்க் ஓபன் பண்ணிருக்காங்க. இது வந்து எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கான திட்டமா பாக்குறீங்களா இல்ல வாக்கரசியலா பாக்குறீங்களா? இல்ல, அது தேர்தலுக்கான இதுவா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணணும், அது ரொம்ப நாளுக்கு முன்னாலே ஸ்டார்ட் பண்ணது. அப்பவே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க இப்பதான் அது முடிச்சிருக்காங்க. சோ இதை நாங்க தேர்தல் இதுக்காண்டி தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். 100% வந்து எலெக்ஷன் வருது, அதுதான் காரணம். எலெக்ஷன் வர்றதுதான் காரணம். அவங்க ஓபன் பண்ணுது, இவ்வளோ செலவு பண்ணி அந்த பாலம் ஓபன் பண்ணாங்கல்ல. இப்ப இந்த உக்கடம் பாலம் ஓபன் பண்ணி எவ்வளவு நாள் இருக்கும் சொல்லுங்க? அந்த உக்கடம் பாலமும் இப்ப நீங்க போய் பாருங்க, பாலம் ஃபுல்லா டேமேஜா தான் இருக்கும், கீழே ஃபுல்லா டேமேஜா இருக்கும். அது இல்லாம இப்போ ஓபன் பண்ண ஜிடி நாயுடு பாலம், அதுவும் போய் பாருங்க, அதேதான். எல்லாமே கீழே டேமேஜா தான் இருக்கும், உடஞ்சி விழுகிற கண்டிஷன் தான் இருக்கு, ஒரு தரம் இல்லை. அதே மாதிரி அபார்ட்மெண்ட் கட்டி கொடுக்குறாங்களா, அதுவும் அதே மாதிரிதான். அப்புறம் இப்ப எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னே தெரியல. இதே போன வருஷம் எலெக்ஷன் வரும்போது இது கொண்டு வரலையே, எதுவுமே கொண்டு வரலையே. இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டர் ஐடி மட்டும் இருந்தா போதும் ஓட்டு போடலாம். இப்பயே இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓட்டர் லிஸ்ட்லயும் வர பழைய ஆதார், பழைய ஓட்டர் ஐடி தான் இது பண்ணுவேன்னு இருக்காங்க. அதே மாதிரி எங்க அம்மா எந்த பூத்துல போய் ஓட்டு போட்டாங்க, அவங்களோட ஓட்டு நம்பர்லாம் நான் எங்க போய் தேர்றது? அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க, நாங்க ஒரு ஊர்ல இருக்கோம். ரெண்டுமே ஒண்ணுதானே, ரெண்டுமே கூட்டணி தான், ரகசிய கூட்டணி மேடம். ஆமா, ரெண்டுமே கூட்டணி வச்சுதானே செயல்படுறாங்க. அதிமுக வந்துட்டு டைரக்டா கூட்டணி வச்சாங்க, எலெக்ஷன்ல இருந்து தோத்துட்டாங்க. இவங்க வந்துட்டு ரகசிய கூட்டணி, அவ்வளவுதான். இல்ல, எலெக்ஷனுக்காக. இப்ப பாருங்க, இப்ப இந்த கோயம்புத்தூர்ல நீங்க நிறைய ரோட் போனீங்கன்னா நிறைய ரோட் பக்கம் டேமேஜ் இருக்கும், டிராபிக் இருக்கும். புது பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னு மட்டும் பாருங்க. இதே எலெக்ஷன் நெருங்கும் போது ஊர்ல இருக்க எல்லா ரோடும் பாருங்க கரெக்டா இருக்கும். இதே மத்த அந்த 4-5 வருஷம் வந்து ரோடு டேமேஜா இருந்தாலும் எந்த கவர்மெண்ட்டும் வந்து கேட்காது, யாருமே கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க வந்துட்டு எலெக்ஷன் வரனால்தான் இங்க இருக்க ரோடு எல்லாம் புதுசா மாறும், பாலம் ஓபன் பண்ணுவாங்க, ஒரு நல்ல திட்டம் கொண்டு வராங்க. அப்ப 4 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? அதை நம்ம பார்க்கணும். 4 வருஷம் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த கரெக்டா அந்த எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் எல்லாமே பண்ணுவாங்க. அரசியல் தான் காரணம். அதே மாதிரி இந்த தடவை எஸ்ஐஆர் கொண்டு வந்ததும் வந்துட்டு தளபதிக்கு பயந்துன்னு தான் நாங்க சொல்லுவோம். இன்னும் நிறைய ஓட்டு, டீனேஜரோட ஓட்டு எல்லாமே க்ளோஸ், ஓட்டு கிடையாது. அதே மாதிரி எங்க அம்மாவுமே வந்துட்டு ஓட்டு போடுறதுனா வந்துட்டு அவங்க டாடியும் கிடையாது, மம்மியும் கிடையாது. அவங்க ஓட்டு போறது எங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு இது. இப்பதான் அவங்களுக்கு ப்ரூஃப் எல்லாமே நான் எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி அவங்க டாடி எங்க ஓட்டு போட்டாங்கன்னு முதற்கொண்டு கேட்கறாங்க. அது நாங்க எங்க போய் தேர்றது? இப்ப நாங்க செட்டில்டு எல்லாமே கோயம்புத்தூர், அவங்க செட்டில்டு எல்லாமே அவங்க ப்ரூஃப், எங்க ப்ரூஃப் வந்து அவங்க, நாங்க வந்து கோயம்புத்தூர், அவங்க வந்துட்டு தேனி. அந்த ப்ரூஃப் வச்சு நாங்க எப்படி மேட்ச் பண்ண முடியும்? அது கரெக்டான மேட்சிங் இல்லைனால ஓட்டு இல்லைன்ட்டாங்க. எனக்கு இப்போ ஓட்டு கிடையாது, ஆனா ஓட்டர் ஐடி இருக்கு. எல்லாமே க்ளோஸ். எங்க வீட்டுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. எங்க ஏரியா பசங்களுக்கும், டீனேஜ் பசங்களுக்கும் ஓட்டு கிடையாது. பிஜேபி, டிஎம்கே. டிஎம்கே தான். எதுவுமே பண்ணலையே. என்ன பண்ணாங்க? இந்த பஸ் டிக்கெட் மட்டும் ஃப்ரீ. அதுக்கு பின்னாடி நீங்க அடுத்த பஸ் விட்டீங்க, ரெட் பஸ் விட்டீங்க, அப்புறம் வந்துட்டு சூப்பர் பஸ்ன்னு ஒண்ணு விட்டீங்க. அதுக்கு எல்லாமே சார்ஜ் பண்றீங்க. அதுல 15 ரூபா சார்ஜ் பண்றீங்க. ஃப்ரீ பஸ் வந்து எப்பயாவது தான் வருது. கம்மி பண்ணிட்டாங்க, கம்மியா தான் வருது. அதுக்கு பதிலா வந்துட்டு ரெட் கலர் பஸ் ஒண்ணு போகுது பாத்தீங்களா, அதுல வந்துட்டு 15 ரூபா டிக்கெட். அதுக்கு நாங்க நார்மல் பஸ்ல 5 ரூபா கொடுத்தே போயிருவோமே. நீங்க ஃப்ரீன்னு சொல்லிட்டு பின்னாடியே இன்னொன்னுல கொண்டு வரீங்க, அதுக்கு என்ன ரீசன்? கிடையாது, பேர் மட்டும்தான் அவர் வச்சது. திருநங்கைன்னு ஒரு பேர் மட்டும் அவர் கொடுத்தாரு, அது நாங்க வந்துட்டு ஏத்துக்கிறோம். மத்தபடி எதுவுமே கிடையாது. இனி வரவங்களும் பண்ணுவாங்களான்னு தெரியாது, இனி அடுத்து என்ன ஆட்சி மாறுமான்னு தெரியாது. ஆனா இது வரைக்கும் எதுவும் பண்ணல. இல்லைங்க, வந்து எலெக்ஷன் வேலை முடிஞ்சது, வேலை முடிஞ்சது ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுக்காக பண்ணிருக்காங்க. இது மக்களுக்கான திட்டமா தான் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர் எதுவும் கிடையாது இந்த மாதிரி ரொம்ப இதா கிராண்டா பெருசா, ஆனா மக்களுக்காக பண்ணிருக்காங்க. அது இவ்வளவு நாள் பண்ணாம ஏன் இப்ப பண்ணிருக்காங்க? வேலை முடிஞ்சு இப்ப பண்ணிருக்காங்க. அது மட்டும் தான் ரீசன் நினைக்கிறீங்களா? இப்போ மெயின் வந்து 10 பண்ணிருக்காங்க. மக்கள் எல்லாம் ஆர்வத்தோட தான் பாக்குறாங்க செம்மொழி பூங்கால. அதே மாதிரி வாடகை வருது, 1-2 வாடகை வருதாங்க. கண்டிப்பா மக்களுக்கான திட்டமா தான் இருக்குங்க. மக்களுக்கு எவ்வளவு சேவை செய்யணுமோ அந்த அளவுக்கு அவங்களும் சேவை செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா மக்களுக்கு உண்டான திட்டமா தான் இருக்கு.
அதுல அரசியல் வந்து திட்டமா இருக்காது. இது உபயோகமா இருக்கா உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. அது ஒன்றும் தேவையில்லாதது இல்லை, யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. மக்களுக்கு உண்டான அது திட்டமா தான் இருக்கு. கண்டிப்பா. என்ன பொறுத்தளவு இப்போ வந்துட்டு எலெக்ஷன் வர்றதுனால தான் அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்னதான் வந்துட்டு பிரிட்ஜ் அது போட்டாலுமே டிராஃபிக் இன்னும் குறைஞ்ச மாதிரி கிடையாது. ஸோ எலெக்ஷனுக்காக தான் போட்டிருக்காங்கன்னு இது. அண்ட் நிறைய நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பட் ஸ்டில் அதனால ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா என் பார்வைக்கு அது இல்லை. அவ்வளோ. அப்ப இது வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் அப்படி இல்லை, ஆனா பயன் இருக்கும். ஆனா அது ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. மேடம் இப்ப வந்து இந்த பாலை வந்து மக்களுக்காக தான் இது பண்றாங்க. ஏன்னா மக்கள் வந்து வாகனத்துல நெருக்கடியா போறாங்கன்னு சொல்லி அது ரொம்ப நாளாவே வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அது வந்து மக்களுக்காக தான் பண்ணிருக்காங்க. அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, நல்ல டிராபிக் இல்லாம இருக்கு. மக்களுக்கு கொஞ்சம் யூஸா இருக்குது, போக வர கொஞ்சம் யூஸா இருக்கு. நெருக்கடியில நிறைய செம்மொழி பூங்காவும் வந்து அது இப்ப எலெக்ஷன் வந்ததுனால இப்ப எலெக்ஷனுக்காக தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க எங்களுக்கு தோணுது. ஆனா மக்களுக்கு எப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனா வந்து அந்த பாலை வந்து மக்களுக்காக ஓப்பன் பண்ணிருக்கு. நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்காம கொஞ்சம் சேஃப்டியா இருக்கு. மக்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி தான். இப்ப வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா வந்து எங்களோட சமூக துறையில வந்து எங்களுக்கு எல்லாமே இந்த கவர்மெண்ட் வீடு இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்குது. ஆனா இருந்தாலும் நாங்க இப்போ ஒரு நிறைய திறனைகள் படிச்ச திறனைகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு இல்லாதனால வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகாதனால ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக முடியாம அளவுக்கு நிறைய திறனைகள் போயிருக்காங்க.